Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1160 part 1. ஓபன் பண்ணா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பயங்கர கொடூரமான நரிகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அங்க இருக்க மரம் மலையெல்லாம் பெருசு பெருசா இருக்குது. அங்க ஒரு மலையில ஒரு பெரிய கோட்டை. அதே நேரம் போன எபிசோடு நம்ம லூஃபி இந்த பிளாக் கிங்டம்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால இங்க இருந்து நம்ம கிளம்புவோம், கண்டிப்பா வெளியில இருக்கிறது எல்பாஃபா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஓங்கி ஒரு குத்தி கம்ப்ளீட்டா அந்த செவுத்தைய உடைச்சு தெரிய விட்டான்ல. அதுக்கப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி ஜெயின்ஸுங்க வந்துகிட்டு இருந்த கப்பலை காட்டுறாங்க. அங்க இன்னுமே எல்லாருமே நம்ம ஆளுகளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க தேடினாலும் கிடைக்கல, ஒரு இடம் விடல, சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு கேப் விடாம தேடுவாங்க. ஏதாச்சும் சத்தம் கேட்டா கூட பரவாயில்ல, அவங்களை காப்பாத்திடலாம். சத்தமும் கேட்கலையே, சரி கப்பல்ல மட்டும் தான் தேடி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. சுத்தி இருக்க தண்ணியிலுமே தேடி பார்த்துட்டாங்க, அங்கேயுமே இல்ல. அப்படின்னா ஒருவேளை முங்கி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் பயங்கரமா அழ ஆரம்பிப்பாங்க. சரி நம்ம இப்ப எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், இனி கடலுக்கு அடியில மட்டும் தான் பெண்டிங், அங்கேயும் தேடி பார்த்துருவோம் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணி தண்ணிக்குள்ள டைவ் அடிக்க ரெடி ஆவாங்க. அப்ப நம்ம பிராங்கி டப்புன்னு கை தட்டுவான். என்னாச்சுன்னு கேட்டா எல்பாஃபாரியஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுவான். எதையாச்சும் கண்டுபிடிச்சிட்டியா, அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா அப்படின்ட்டு ஆர்வமா வந்து கேட்பாங்க. பட் அவன் என்ன சொல்லுவான், நம்ம தேடுறத நிப்பாட்டிடுவான். அதுவும் சந்தோஷமா சொல்லுவான். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு எல்லாரும் பதட்டத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவன் க்ரூ மெம்பர்ஸையே தேட வேண்டாம்னு சொன்னான்னா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு 10-15 செகண்டுக்கு அப்படியே சைலண்ட் ஆகி, ஆமா ஏன் தேடக்கூடாது, எல்லாருமே செத்துட்டாங்கன்னு சொல்ல வரியா, அப்ப அவங்களை இனிமேட்டு உயிரோட பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், நம்மளால முடிஞ்ச எல்லா இடத்துலயும் நம்ம தேடிட்டோம், ஆனாலும் அவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க கன்ஃபார்மா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1000 சன்னி கப்பல் ஒன்றும் அந்த அளவுக்கு டம்மி கப்பல்லாம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் முங்கவும் செய்யாது, அதனால ஃப்ரீயா விடுங்க, அவங்க கன்ஃபார்மா உயிரோட தான் இருக்காங்க. பிராங்கியோட கண்ணுல அவ்வளோ கான்பிடென்ட். ராபினுமே அதான் சொல்லுவான், ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் பிரிஞ்சு ஒன்னு சேர்றது ஒன்னும் புதுசு இல்லையே. இந்த விஷயத்த சந்தோஷமா சொன்ன உடனே அவங்களும் இதை ஏத்துக்குவாங்க. சரி இனி என்ன பண்ணலான்னு டோரி பிராகி கிட்ட கேட்டா அவங்களுமே சிரிச்சுட்டு, இனி நம்மளும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் பாங்க, கடலுக்குள்ள எதுக்கு டைவ் அடிச்சு போய் தேடணும், அதான் நம்ம ஜின்பே இருக்கானே, அவன் அவனோட ஷார்க் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல அவங்க இந்த தண்ணியிலையுமே இல்ல. அப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. மேபி இங்க பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஐலாண்டுக்கு கூட போயிருக்கலாம். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தேடிட்டீங்க, அதுவே போதும். கப்பல்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியில சோறு தண்ணி இல்லாம செத்தோன்னு வெளியில நியூஸ் வந்துடக்கூடாது. அதனால தேடின வரைக்கும் போதும், நம்ம எங்க போகணும்னு முடிவு பண்ணமோ அங்க கிளம்புவோம் அப்படின்னு அவங்களும் ஓகே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு தெரியாதா அவங்க எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்கன்னு. அதனால நம்ம எல்பாஃபுக்கு போய் வெயிட் பண்ணலாம், எல்லாம் அங்க வந்துருவாங்கன்னு உடனே கப்பலை எல்பாஃபுக்கு திருப்புங்கடான்னு எல்லாம் வெறிகொண்டு கப்பலை ஓட்டிட்டு போவாங்க. ஏன்னா இதுக்கு மேல கப்பல்ல சரக்கும் இல்ல சாப்பாடும் இல்ல, அங்க போனா மட்டும்தான் சோறு. அதே நேரம் அந்த பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. பார்க்கவே அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. எதுக்கு அடிக்கடி இந்த இடத்த காட்டுறானுங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்கிறதே இங்கதான். செவுத்தை உடச்சுக்கிட்டு வெளியில வந்தோடனே இந்த மாதிரி பனி பெஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த பார்ப்பாங்க. என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்ட்டு ஒரே குழப்பம். அது மட்டும் இல்லாம பயங்கரமா குளிர் அடிக்குது. இவ்வளவு நேரம் இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்த அந்த பூனை கடுப்பாயி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் அதை ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல, அதனால கடுப்புல இருக்குது. ஜோரோ லூஃபியை பத்தி கவலை இல்ல. நமி கீழே விழ போகும்போது சஞ்சி வந்து புடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் அந்த பூனை அங்க இருந்து ஓடிடும். அதுக்கப்புறம் சஞ்சி அவனோட ஓவர் கோட்டை கழட்டி நமிக்கு போட்டு விடுவான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, அப்புறம் உனக்கு சளி பிடிச்சுக்குமா, அது எனக்கு தெரியும், நீ மூடுமா. அப்புறம் அங்க இருக்க ஒரு மரத்தை பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. என்ன பெரிய சைஸ்ல ஒரு மரம். சஞ்சிக்கெல்லாம் இது நிஜமான மரம் தானா இல்ல பிளாக்கை வச்சு ரெடி பண்ணிருக்காங்களான்னு ஒரு டவுட். இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்குன்னா எத்தனை லட்சம் வருஷம் இது வளர்ந்துருக்கும் அப்படின்ட்டு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, அங்க இருக்க மரம் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. பெரிய பெரிய மவுண்டன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய வருது இந்த ஐலாண்ட்ல எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல தான் இருக்குதுன்னு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சூப்பரான இடத்த பார்த்த உடனே அந்த இடத்த சுத்தி ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு அங்க இருந்து அப்படியே மூவ் பண்ணி போவாங்க. அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்னு பார்ப்பாங்க, ஜெயிண்ட்டுகளுக்காகவே கட்டின பிரிட்ஜ். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டை பார்க்கலான்னு பார்த்தா கிளவுட் மட்டும் தான் தெரியுதே தவிர வேற ஒன்னும் தெரியல. அந்த அளவுக்கு நீளம், எல்லாத்துக்குமே அதுல கொஞ்சம் போக பீதியா தான் இருக்குது. ஆனா லூஃபி அதை பத்தி கவலையே பட மாட்டான். வாங்க போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா போவானா. அப்போ உசோப் தடுத்து, இருறா நான் ஃபர்ஸ்ட் போறேம்மா. அப்போன்னு பார்த்தா அந்த பிரிட்ஜ் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிரும். என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு ஜெயிண்ட் ஒன்னு வருது. எல்லாம் பீதியாகி அங்க ஓரமா போய் மறைஞ்சுக்குவாங்க. அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு ஜெயிண்ட்ல 2 ஜெயிண்ட் வந்துட்டு இருக்குதுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அது பொண்ணு என்ன கேப்பா, எதுக்காண்டி இந்த ஹைருதீன் இந்த மாதிரி வியர்டான ஆளுங்க எல்லாத்தையுமே க்ரூல சேர்த்து கூட்டு வரான், அறிவிலியா அவனுக்குன்னு கேப்பா. அவன் ஒரு சூப்பரான
சூப்பரான நேவிகேட்டர், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னதுக்கு எனக்கு இதுக்கு தான் அவனை சுத்தமாவே பிடிக்காது, எல்பேஃபுக்கே அவமானம்னு சொல்லுவான். இவ பேரு கிரெட், நியூ ஜெயண்ட்ஸ் வாரியர்ஸ் பைரட்ஸோட ஷிப் டாக்டரே இவ தான். பார்க்க நமி மாதிரியே இருக்கால. கூட வந்துட்டு இருக்கவன் பேரு கோல்டன்பர்க். இவன் அந்த நியூ ஜெயண்ட்ஸ் வாரியர் பைரட்ஸோட குக்கு. அவ பாத்தீங்கன்னா கையில ஒரு ஆந்த ஒண்ணு வச்சிருப்பான். அதுகிட்ட பாத்தியா அவனோட காக்கா ஒரு குரூவையே தூக்கிட்டு வந்துருச்சு. சூப்பர் லேம்பா, அதுவும் ஆமா ஆமாங்கும். இன்ட்ரூடர்ஸ் யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வருவாங்க. அப்படின்னா நம்ம லூஃபி கேங்க பிடிச்ச ஒரு கூட்டம் இருந்தாலும் லூஃபியை பிடிக்காத ஜெயின்ஸும் நிறைய இருக்காங்க போல. ஏன்னா அவங்க தான் தம்மா கூண்டு இருக்காங்களேன்னு. அப்ப அவங்க கிட்ட தான் நம்ம ஆளுங்க பவரை ப்ரூவ் பண்ண போறாங்க. சீஃப் ஜெரல் கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போவா. இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பீதி. அவங்க எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க உசோப்புக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாம் எல்பேஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. லூஃபி இருந்துட்டு இல்ல நம்ம அவங்கள மீட் பண்ணலாம், அவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்பா. ஆனா நமி விட மாட்டான். அவன் சொன்னா எங்க கேட்பான். அவசரப்பட்டு போய் கத்திட்டு இருப்பான். நமி தடுத்துருவான். உடனே சஞ்சி வந்து பார்த்துட்டு நமி சொல்றத கேள்ற, அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெட் இருக்கால அவளை பார்த்துருவான். இவன் தான் பொண்ணுகளை பார்த்தா வாய பொளந்துருவானே. சோ கத்திட்டு கிடப்பானா. என்ன சத்தம் அதுன்னு திரும்பிடுவாங்க. பார்த்தா யாரும் இல்ல. நமி அதுக்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போய் தரையோட தரையா வச்சு அமுக்கிட்டான். சரி நீ இதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை தாண்டி போக வேண்டியதானே. என்ன ஒரு பிரச்சனைனா இது ஜெயண்ட்டுகளுக்காண்டியே கெட்டினதுனால கேப் நிறைய இருக்குது. தாண்டி தாண்டி தான் போகணும். காத்துக்கு வேற பயங்கரமா ஆடுது. கொஞ்சம் எசக பொசக ஆச்சுன்னா கீழே விழுந்து சாக வேண்டியதான். நமிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சாப்பர் தூக்கிட்டு போயிடுவான். மத்தவங்க எல்லாம் கேஷுவலா வருவாங்க. உசோப்பு தான் பயந்து பயந்து வருவான். பரவாயில்ல, எப்படியாச்சும் தாண்டி போயிடலாம், என் தைரியத்தை சோதிக்கிறதுக்கான நேரம் இது அப்படின்ட்டு அப்படியே கீழே எட்டி பார்த்தா பெரிய சைஸ்ல 2 நெருங்கி நின்றுட்டு இருக்கும். கீழே விழுந்தா பாடி மட்டும் நொறுங்காது, தின்னுட்டு போறதுக்கும் ஆள் இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு தான் எனக்கு பாட கட்ட போறாங்களான்னு பயந்துட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இவங்க இந்த பிரிட்ஜை சக்சஸ்ஃபுல்லா தாண்டாங்களா இல்ல பிரிட்ஜ் உடஞ்சு கீழே விழுந்து ஏதாச்சும் பிரச்சனையில மாட்ட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.